அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. இயேசுவில் பிரியமானவர்களே, கத்தோலிக்க திருச்சபை ஒரு அமைப்பாக இருப்பதால் அது பலதரப்பட்ட பொறுப்புகளையும் பணிகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. எனது ஆடுகளை பேணி வளர் என்ற நம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கிணங்க திருச்சபையில் ஒவ்வொரு மறைமாவட்ட ஆயரும் கடவுளிலிருந்து நேரடியாக இந்த பதவியை பெறுகின்றனர். தனது திருச்சபையை பங்குகளாக பிரித்து தனது பதிலாள்களை நியமித்து தனது பெயரால் தனக்கே உரித்தான திருமறை போதிக்கும் பணி, தூய்மைப்படுத்தும் பணி மற்றும் மேய்ப்பு பணிகளை தனது உடன் உழைப்பாளிகளான பங்கு குருக்களுக்கு தன் பெயரால் நிறைவேற்ற பணிக்கின்றார். இத்தகைய புனிதப்படுத்தும் பணியில் முழு மனதுடன் ஈடுபட்டு சேத்துப்பட்டு தூய லூர்தன்னை பங்கினை வழிநடத்த புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்க இருக்கும் அருட்தந்தை திரு ஐ. ஜான் ராபர்ட் மற்றும் உதவி பங்கு தந்தை அருட்பணி அனிஷ் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவரது இறைப்பணியை செவ்வனே நிறைவேற்ற நமது முழு ஒத்துழைப்பையும் இருவருக்கும் நல்குவோம் என்ற மனநிலையோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். சிறப்பாக இத்திருமறை பணியேற்பிற்கு தலைமையேற்று சிறப்பிக்க இருக்கும் நமது வேலூர் மறை மாவட்ட முதன்மை குரு அருட்தந்தை ஜான் நிக்கோலஸ் அவர்களையும் வரவேற்று நமது பலதரப்பட்ட மன்றாக்களோடு இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். மேலும் கடந்த 8 ஆண்டுகளாக இந்த பங்கில் வெகு சிறப்பாக பணிபுரிந்து இந்த கோயிலையும் அழகாக புதுப்பித்து மலைக்கோயில் உள்ள சிற்றாலயத்தையும் புதுப்பித்து அதற்கான ஒரு மலைவழி பாதையும் நமக்காக அடைத்து கொடுத்த நமது பேரருட்பணி பாசமிகு பங்கு தந்தை திரு விக்டர் இன்பராஜ் அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் பங்கேற்போம். அவர் பணியிலிருந்து வேறு இடம் செல்லும் இடத்தில் அவருக்காக லூர்து அன்னையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவரோடு இருந்து அவருக்கு மேலும் சில சிறப்பான ஆயுளையும் மேலும் நல்ல பணிகளையும் அவர் இங்கு பங்கேற்ப அவருக்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அருள்வாழ்வு தரும் வார்த்தைகளால்
கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது நமது பங்கின் புதிய பங்கு தந்தையை அமர்த்தும் திருச்சடங்கு தொடங்குகின்றது. முதலாவதாக நாம் இப்பொழுது தூய ஆவியாரின் பாடலை பாடுவோம். ஆவியே கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, மாற்றம் என்பது மனித வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாதது. மாற்றம் என்பது இறைவன் விரும்புவது. அது நமக்கெல்லாம் வளர்ச்சியின் பாதையை காட்டுவது. எகிப்து நாட்டிலே துன்புற்றிருந்த இஸ்ராயல் மக்களை கடவுள் செங்கடலை கடக்க செய்து பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு மாற்றலாகி அழைத்து வந்தார். அதுவும் மிகுந்த மாபெரும் விடுதலையின் மாற்றம். நமது ஆலயங்களில் பங்கு தந்தையராக பணியாற்ற வருபவர்களும் மாற்றம் பெற்று ஆயரின் அனுமதியோடு நமது மத்தியில் பணியாற்ற வருகின்றார்கள். அதன்படி நமது மத்தியிலே இன்று வரை சீரும் சிறப்புமாக இந்த ஆலயத்தில் இறைப்பணி மேய்ப்புப் பணி ஆற்றிய நமது அருள் தந்தை விக்டர் இன்பராஜ் அவர்கள் மாற்றலாகி அவருக்கு பதிலாக நமது மத்தியில் அருட்தந்தை ஜான் ராபர்ட் அவர்கள் இறைவனின் விருப்பத்தின்படி நமது மத்தியிலே இந்த பங்கில் பணியாற்ற வந்திருக்கின்றார். இது ஆயர் வழியாக இறைவன் வெளிப்படுத்துகின்ற விருப்பமாக இருக்கின்றது. நாம் இதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வோம். நமது ஆயரின் ஆணை இப்பொழுது தமிழில் வாசிக்கப்படுகின்றது. தூய லூர்து அன்னை சேத்துப்பட்டு பங்கை சேர்ந்த கிறிஸ்துவ இறை மக்களுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் உண்டாவதாக. இதுவரை உங்கள் பங்கு தந்தையாக இருந்த அருள்பணி விக்டர் இன்பராஜ் அடிகளுக்கு பதிலாக அருள்பணி ஜான் ராபர்ட் அடிகளாருடைய பக்தி, ஞானம், விவேகம் இவைகளை நாம் நன்கு அறிந்திருப்பதால் இவரை உங்கள் பங்கு தந்தையாக நாம் நியமிக்கின்றோம். கரவொலி எழுப்பீர்கள். இயேசுவின் விலை மதிக்கப்படாத திரு இரத்தத்தால் மீட்கப்பட்ட உங்கள் ஆன்மாக்களின் ஈடேற்ற பணியை ஊக்கமாய் செய்வதும் மறை காரியங்களிலும் அறநெறியிலும் உங்களுக்கு போதிக்கிறதும் இறைவனின் ஆலயத்தை, அதன் பொருட்களையும் அதை சார்ந்த எல்லாவற்றையும் திரு அவையின் சட்டப்படியும் மறைமாவட்ட ஒழுங்கின்படியும் பராமரித்து வருவதும் நம்மால் நியமிக்கப்பட்ட இந்த அருள் பணியாளர் ஜான் ராபர்ட் அடிகளாரின் கடமையாகும். உங்களுடைய ஆயனும்
ஆன்ம குருவுமான இவருக்கு நீங்கள் தகுந்த மரியாதையும் கீழ்ப்படிதலும் காண்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். இங்கனம் மேதகு ஆயர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து, வேலூர் மறை மாவட்டம். இப்பொழுது பங்கு தந்தையாக புதிதாக பொறுப்பேற்க இருக்கின்ற அருள் தந்தை நம்பிக்கை அறிக்கை செய்கின்றார். வேலூர் கத்தோலிக்க மறை மாவட்டம் புதிதாக இந்த சேத்துப்பட்டு துயலூர் தன்னை திருத்தலத்தின் பங்கு தந்தையாகவும் அதிபராகவும் நியமிக்கின்ற இந்த நாளிலே ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து இதை ஏற்றுக்கொள்வதன் அடையாளமாக இப்பொழுது நம்பிக்கை அறிக்கையை இந்த இறை சமூகத்தின் முன் நான் அறிக்கையிடுகின்றேன். ஜான் ராபர்ட் என்ற பெயர் கொண்ட நான் கீழ்கண்ட நம்பிக்கை உண்மைகள் அனைத்தும் உறுதியாய் விசுவசித்து அறிக்கை இடுகின்றேன். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாமல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் தமக்காகவும் நாம் மீட்பிற்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாடமிருந்து உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்புறமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறை வாக்குனர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டவென விசுவசிக்க வேண்டுமென்று திரு அவை சிறப்பான பிரகடனத்தின் மூலமாகவோ அல்லது தனது சாதாரண போதிக்கும் அதிகாரத்தினாலோ அறிவுறுத்துகின்ற விவிலியத்தில் அடங்கியுள்ள மறை உண்மைகள் அல்லது திரு அவையின் மரபு வழி வந்த மறை உண்மைகள் அனைத்தையும் நான் உறுதியாய் நம்புகிறேன். அதே திரு அவையால் உறுதியான இறுதி முடிவோடு போதிக்கப்படுகின்ற நம்பிக்கை, ஒழுக்க நெறி சார்ந்த அனைத்தையும் நானும் ஏற்று கடைபிடிக்கிறேன். மேலும் சிந்தனை, விருப்பம் முதலியவைகளில் இருக்க வேண்டிய சமய கீழ்ப்படிதல் உணர்வோடு திருத்தந்தையோ அல்லது ஆயர் குழுவோ சிறப்பான அதிகாரத்தை கொண்டு உறுதியான இறுதி முடிவு என்ற எண்ணத்தோடு போதிக்காமல் தங்களுடைய சாதாரண போதிக்கும் அதிகாரத்தோடு வெளியிடும் மறை கோட்பாடுகள் அனைத்தையும் ஏற்று கடைபிடிக்கின்றேன். இங்கனம் ஜான் ராபர்ட். இப்பொழுது புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்கும் அருட்தந்தை அவர்கள் திருவிவிலியத்தின் மீது கை வைத்து
நம்பிக்கை உறுதிமொழி செய்கின்றார். பணி பொறுப்பு அறிக்கை. ஜான் ராபர்ட் என்ற பெயர் கொண்ட நான் என் பணி பொறுப்பை ஏற்கும் இவ்வேளையில் என் சொல்லாலும் நடத்தையாலும் எப்போதும் கத்தோலிக்க திரு அவையோடு உள்ள ஒன்றிப்பை பாதுகாப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கின்றேன். என் கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் பொது திரு அவையிலும் தல திரு அவையிலும் நான் பணிபுரிய அழைக்கப்பட்டுள்ளேன் என்றும் அவற்றின் மூலம் திரு அவையோடு பிணைக்கப்பட்டுள்ளேன் என்றும் உணர்ந்து வரையறுக்கப்பட்ட நெறிமுறைகளின்படி மேலான கவனத்தோடும் பிரமாணிக்கத்தோடும் என்றும் கடமைகளை நிறைவேற்றுவேன். திரு அவையின் பெயரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுகையில் நான் பெற்றுக்கொண்ட விசுவாச உண்மைகள் அனைத்தையும் முழுமையாக கடைபிடித்து பிரமாணிக்கமாய் போதித்து அவற்றை எடுத்துரைப்பேன். எனவே இதற்கு முரணான போதனையை விலக்குவேன். திரு அவையின் பொது ஒழுங்கு முறைகளை கடைபிடித்து அவற்றை பரப்புவேன். திரு அவையின் சட்டங்களை, குறிப்பாக திரு அவையின் திருச்சட்ட தொகுப்பில் உள்ளவற்றை கடைபிடிப்பேன். மெய்யான மறை வல்லுநர்கள் என்ற முறையிலும் விசுவாசத்தின் போதகர்கள் என்ற முறையிலும் திரு அவையின் மேய்ப்பர்கள் அறிக்கிடுகின்றவற்றை அல்லது திரு அவையின் மெய்யான வழிகாட்டிகள் என்ற முறையில் அவர்கள் நிலைநாட்டுகின்றவற்றை நான் கிறிஸ்துவ கீழ்ப்படிதலுடன் பின்பற்றுவேன். திரு அவையின் பெயராலும் ஆணையாலும் ஆற்றப்படுகின்ற திருத்தூது பணி அதே திரு அவையில் நிறைவேற்றப்பட மறை மாநில ஆயருக்கு பிரமாணிக்கத்துடன் துணை புரிவேன். திருநூலை என் கரங்களால் தொட்டு உறுதிமொழி கூறும் எனக்கு இறைவா அருள் துணை தாரும். இங்கனம் ஜான் ராபர்ட். இப்போது புதிய தந்தையின் தோள் மீது ஆயரின் பிரதிநிதி தோள் துகில் ஸ்டோல் வைத்து சொல்கின்றார். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அதிகாரம் பெற்றுள்ள நம் வேலூர் மறைமாவட்ட ஆயர் மேதகு முனைவர் அம்ரோஸ் பிச்சைமுத்து அவர்களின் பிரதிநிதியாக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் இந்த ஆலயத்தையும் பங்கையும் இவைகளை நிர்வகிக்க தேவையான உரிமைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். ஆலயத்தின் திறவுகோல்கள் புதிய பங்கு தந்தையிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. ஆலயத்தின் திறவுகோல்களையும் ஆண்டவரின் திருத்தலத்தின் பாதுகாவல் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளும். அணிகலன்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்ட கன்னிகையும் பத்தினியும் போன்ற இறைவனின் இந்த இல்லத்தை தகுந்த மரியாதையோடும் மகிழ்ச்சியுடனும் காத்திட ஆர்வமாயிரும். இப்போது பணியேற்பு பத்திரத்தில் புதிய பங்கு தந்தை, ஆயரின் பிரதிநிதி மற்றும் பங்கில் 2 சாட்சிகள் கையெழுத்திடுவார்கள். பங்கு பேரவையின் உபத்தலைவர் திருவாளர் இயேசுபாதம், பங்கு பேரவையினுடைய செயலர் வேளாங்கண்ணன் பீடத்திற்கு வரும்.
திருப்பலி தொடங்குகின்றது. புதிய பங்குத்தந்தை உங்களுக்கு மறையுரை நேரத்தில் அறிவுரையும் தருவார். அனைவரும் திருப்பலிக்கு எழுதி நிற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குருக்களே, நமது மறை மாவட்டத்தின் புதிய முதன்மை குரு அவர்களே, இன்று நாம் நம்முடைய புதிய பங்கு தந்தையை, அதிபர் தந்தையை வரவேற்றிருக்கின்றோம். அவர் இப்பொழுது பணி பொறுப்பை ஏற்றிருக்கின்றார்கள். அவரை கரவொலி எழுப்பி நாம் வரவேற்போம். சேத்துப்பட்டுக்கு அவர் பரிட்சயமானவர். சேத்துப்பட்டுக்கு மட்டுமல்ல, மறை மாவட்டத்துக்கே மிகவும் பரிட்சயமானவர். மறை மாவட்டத்திற்கு மட்டும், தமிழகத்திற்கே அவர் பரிட்சயமானவர். ஏனென்றால் முன்னாள் ஆயர் சவுந்தரராஜ் அவர்களுடைய முதன்மை குருவாக 7 ஆண்டுகள் மிக சிறப்பான பணியை அவர் செய்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து பரிபாலகராக நம் மறை மாவட்டத்தை மிக சீரும் சிறப்புமாக வழிநடத்தி சென்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கொரோனா காலத்தில் ஆயர்களே சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்த காலகட்டத்தில் ஒரு மறை மாவட்டத்தை ஒரு ஆயரை போல இருந்து அனைத்து குருக்களையும் அரவணைத்து, மறை மாவட்டத்தின் அனைத்து மக்களையும் அரவணைத்து அன்பு செய்து அவர்களை வழிநடத்தி சென்றார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு திறமையும் ஆண்டவருடைய அருளும் அன்னையினுடைய ஆசீர்வாதம் பெற்ற நமது பேரருள் தந்தை மோன்சிஞோ ஜான் ராபர்ட் அவர்கள் முன்னாள் பரிபாலகராக இருந்து பணியாற்றியவர்கள் இன்று இந்த சேத்துப்பட்டு மறைக்கோட்டத்திற்கு முதன்மை குருவாகவும் அதிபர் தந்தையாகவும் பங்கு தந்தையாகவும் தாளாளராகவும் பொறுப்பேற்பது உண்மையிலேயே சேத்துப்பட்டு மக்களாகிய நீங்கள் நாம் கொடுத்து வைத்தவர்கள். தந்தை அவர்கள் இன்னும் பல அதிசயங்களை தொடர்ந்து அவர் செய்வார். எவ்வளவோ அற்புதங்களை அதிசயங்களின் மறை மாவட்டத்து அளவிலே செய்திருக்கின்றார், குருக்களின் வழியாக, ஆலோசனை குருக்களின் வழியாக. அப்படி என்றால் சேத்துப்பட்டை அவர் அதிகம் அன்பு செய்தார். எனவே தான் அன்னையின் திட்டப்படி ஆயனுடைய அனுமதியோடு இந்த பொறுப்பை சேத்துப்பட்டிலே பணி பொறுப்பை ஏற்றிருக்கின்றார்கள். எனவே பங்கு மக்களாகி நீங்கள் அனைவரும் எவ்வாறு எனக்கு உதவிகரமாக இருந்து உதவி செய்தீர்களோ, பக்கபலமாக இருந்து என்னை வழிநடத்தினீர்களோ, அவ்வாறே இங்கு இருக்கின்ற அருள் சகோதரிகள், பங்கு பேரவை, பெரியவர்கள், தாய்மார்கள், பக்த சபைகள், இளைஞர்கள் அனைவரும் அவரோடு கரம் கோர்த்து இந்த பங்கை வழிநடத்த உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இறை ஆசீர், அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் இருக்கவும். நமது புதிய பங்கு தந்தை, அதிபர் தந்தையை இறைவன் அன்னையின் வழியாக ஆசீர்வதிக்கவும் பரிந்து பேசவும் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வில் நாம் தகுந்தவாறு ஒப்புக் கொடுக்க நம்மிடம் இருக்கின்ற குற்றம், குறைகள், தவறுகள் இவைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டி இறையருளை இறைஞ்சுவோம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதரி சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வனதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலையான முழு மனித விடுதலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த தூய லூர்தனை சேர்த்துப்பட்ட தூய லூர்தனை திருத்தலத்திலே இந்த பணிப்பொறுப்பை இந்த தாயினுடைய நாளில் எடுப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அந்த தாய்க்கு நன்றி செலுத்தி அந்த அன்னையினுடைய திருப்பலியை நிறைவேற்றுவதில் மகிழ்கின்றேன். இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவிழம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னி மரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அன்புக்குரியவர்களே, இன்றைய தினமே நமது பங்கிற்கு உதவி பங்கு தந்தையாக பணிப்பொறுப்பை ஏற்க வந்திருக்கின்றார் நம்முடைய முன்னாள் உதவி பங்கு மரி லூயிஸினுடைய கிளாஸ்மேட். அது மட்டும் இல்லாமல் இங்கு ரீஜென்சி என்னோடு அவர் பணிபுரிந்திருக்கின்றார். இப்பொழுது உதவி பங்கு தந்தையாக இங்கு பணிப்பொறுப்பு எடுக்கின்றார். இன்னும் ஒரு வாரத்திற்கு பிறகு இங்கு இந்த பங்கினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக தந்தை ஜெயக்குமார் அவர்கள் பணிப்பொறுப்பு ஏற்கின்றார்கள். எனவே அவர்கள் இருவரும் எழுந்திருந்து அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை அன்போடு வரவேற்போம். அவர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அழைக்கின்றேன். முதல் வாசகம். பவுல் ரோமையில் தங்கி இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 28வது அதிகாரம் 16 - 20 வரை உள்ள இறைவார்த்தைகள். ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருந்த பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடமிருந்து ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசியபோது நான், சீசரே, என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடமில்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ராயேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று
இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அருளே அருள் தரும் விழியே, ஒளியலை சூழ்ந்த நிலவே, நிலமகள் எழிலே, எழில் பெரும் உலகின் பொருளே, புண்ணிய மழையே, புதுமையில் மலர்ந்த இன்பத்தின் முதலே, இறைவா இறைவா இறைவா, எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே. வல்ல தேவனின் வார்த்தையில் விளைந்த என் உள்ளம் பிறந்த உன்னத ஒளியே, எல்லாம் நீதானே, எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே. சொல்லினும் சீரந்த சொல்லினை தொடுத்து நல்லிசையாலதை நலம் பெற இசைத்து, சொல்லினும் சீரந்த சொல்லினை தொடுத்து நல்லிசையாலதை நலம் பெற இசைத்து, பல்லுயிர் காக்கும் பகலவன் முன்னால் பாசத்தின் வண்ண ஒளி விளக்கேற்றி, பிள்ளையின் உள்ளம் துள்ளிடும் வண்ணம் பேரிசை முழங்கிட வாழ்த்திட வந்தே, எல்லாம் நீதானே, எனக்கு எல்லாம் நீதானே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபொழுது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் பொழுது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம்,
நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். விரும்பினால் உனக்கு என்ன, நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டுமென நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூட்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, தூய ஆவியினுடைய வருகைக்காக காத்திருந்த மக்களை போன்று தூய ஆவியினுடைய பெருவிழாவை நாளை சிறப்பிக்கின்ற நாம் திருவிழிப்பு திருப்பலியிலே இணைந்து ஆவியினுடைய அருள் வரங்களுக்காக, குறிப்பாக இன்று நம்மை எல்லாம் வழிநடத்துவதற்காக பணிப்பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நம்முடைய அன்பு தந்தை ராபர்ட் அவர்களுடைய பணிவாழ்வு சிறக்க வேண்டும் என்று அவருக்காக சிறப்பான வகையில் ஜெபிப்பதற்காக ஆண்டவருடைய ஆவி அவரை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும். ஆவியின் வல்லமையால் அவர் வழிநடத்தப்பட வேண்டும் என்று அவருக்காக ஜெபிப்பதற்காக ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். 2000 ஆண்டுகளாக இதோ எனக்கு பின் ஒரு துணையாளரை உங்களுக்கு அருளுவேன், அவர் உங்களை வழிநடத்துவார் என்று சொன்ன தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு அளித்து அவர் வழியாக இந்த உலகையும் நம்முடைய திருச்சபையையும் வழிநடத்தி வருகின்றார். ஏதோ இது ஒரு மத வழிபாடு மட்டுமல்ல, கிறிஸ்துவத்திற்குள் பலரை மதமாற்றக்கூடிய வல்லமை மட்டுமல்ல, மாறாக இந்த உலகை புதுப்பித்த ஒருவராக ஆண்டவருடைய ஆவி இருந்திருக்கின்றது. இந்த 2000 ஆண்டுகளாக கத்தோலிக்க சமயம், கிறிஸ்தவ சமயம் உலகினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்ட ஒரு சமயமாக இருக்கின்றது. கல்வியிலும் கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் பொருளாதாரத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதிலும் ஆண்டவருடைய ஆவி அகில உலகையும் சிறப்பாக திருச்சபையையும் வழிநடத்தி இருக்கின்றது. கிறிஸ்துவம் சென்ற இடங்களிலெல்லாம் ஆவியானவர்கள் வேதபோதகர்களின் வழியாக, அருட்பணியாளர்களின் வழியாக, மறை தூது அறிவிக்கக்கூடியவர்களின் வழியாக செயல்பட்டு உலகம் உருவாக்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தருவதற்கு ஆண்டவருடைய ஆவி நம் மத்தியிலே இந்த உலகிலே 2000 ஆண்டுகளாக செயல்பட்டிருக்கின்றது. அயல் நாடுகளிலிருந்து வந்த வேத போதகர்கள், நம் மத்தியிலிருந்து உருவான குருக்கள், அருள் சகோதரிகள், வேதியர்கள், நம்மையெல்லாம் இறைவனுடைய வழியிலே வழிநடத்திய நம்முடைய முன்னாள் ஆசிரிய பெருமக்கள், இவர்களின் வழியாக இறைவனுடைய ஆவி இத்தகைய ஒரு மாபெரும் வளர்ச்சியை, மாற்றத்தை நம்மிலே உருவாக்கி இருக்கின்றது. அது ஆவி வருகின்ற நாட்களிலே நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையர்களை எல்லாம் இயக்கிய வழிநடத்திய ஆட்கொண்ட அதே ஆவி இனி வருகின்ற நாட்களிலும் இன்று பணிப்பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அருள் தந்தை, அவரோடு தோள் கொடுத்து பணிபுரிய வந்திருக்கின்ற மற்ற 2 சகோதர குருக்கள், இவர்களுக்கும் அதே ஆவி இவர்களோடு உடனிருந்து இவர்களை வழிநடத்த வேண்டும். ஆவியின் வல்லமை பெற்ற சமூகமாக, திருச்சமூகமாக இந்த சமூகம் இங்கே மாற வேண்டும்.
சாட்சிய வாழ்வை வாழக்கூடிய ஒரு நல்ல சமூகமாக இங்கே வாழ்வதற்கு இறைவனுடைய ஆவி நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆவியின் வல்லமை பெற்றவர்களிடம் அவருடைய அருள் கனிகள் முழுமையாக இருக்கும். குறிப்பாக அச்சமில்லாமல் உண்மையை எடுத்துரைக்கக்கூடியவர்களாகவும் அன்பு செய்யக்கூடியவர்களாகவும் ஏற்றத்தாழ்வுகளை மறந்து எல்லோரும் இறைவனின் மக்கள் என்ற புரிதலோடு வாழக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய சமூகத்திலே அந்த ஆவி நிறைவாக தங்கியிருக்கும். அந்த ஆவியை நம் அனைவருக்கும் இறைவன் அருள வேண்டும். இந்த 2000 ஆண்டுகளாக தம்முடைய திருத்தூதர்கள் வழியாக வழிநடத்திய அதே ஆவியை நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அருள வேண்டும். குறிப்பாக நம்முடைய புதிய பங்கு தந்தைக்கும் 8 ஆண்டுகளாக உங்களை வழிநடத்திய நமது பழைய பங்கு தந்தை செல்லுகின்ற இடங்களிலே இதே சாட்சிய வாழ்வை இறைவனுடைய அன்புக்கும் இறைவனுடைய கருணைக்கும் இறைவனுடைய அன்பு உறவிற்கும் சாட்சியாக வாழக்கூடிய அந்த வாழ்வை அவருக்கு இந்த ஆவி வழிநடத்தி ஆவியினால் அவர் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவருக்காகவும் ஜெபிப்போம். இறைவனின் அருள் வரம் பெற்றவர்களாக இறைவனின் ஆவியினால் வழிநடத்தப்படக்கூடியவர்களாக நாம் அனைவரும் தொடர்ந்து வாழ இந்த திருப்பலியிலே ஒருவருக்காக தொடர்ந்து மன்றாடுவோமாக. ஆமென். அனைவரும் நம்பிக்கையாளர் மன்றாட்டிற்காக எழுந்து ஜெபிப்போம். நம்முடைய மறை மாவட்டத்திற்காக மறை மாவட்ட ஆயர், அனைத்து குருக்கள், துறவியர், இறை மக்களுக்காக, குறிப்பாக நம்முடைய சேத்துப்பட்டு மக்கள், இங்கு பணியாற்ற அருள் சகோதரிகள் மற்றும் இந்த மண்ணின் மைந்தர்கள், முன்னாள் நம்முடைய பங்கு தந்தை வந்திருக்கிற அனைவருக்காகவும் நாம் இப்பொழுது மனம் திறந்து ஆண்டவரிடத்திலே நம்முடைய நம்பிக்கை மன்றாடலை எடுத்துரைப்போம். அல்லாஹ்வே எம் இறைவா, வேலூர் மறை மாவட்டத்தின் பணிக்காக ஜெபிக்கின்றோம். எமது பேராயர் மற்றும் அனைத்து அருட்பணியாளர்களுக்கும் உமது ஆவியின் வல்லமை வேண்டி கொண்டாடுகிறோம். சிறப்பாக இன்று எம்மிடையே வருகை புரிந்துள்ள எங்கள் வேலூர் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அருட்தந்தை ஜான் நிக்கோலாஸ் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை தந்து அவர் மென்மேலும் சிறப்பாக செயலாற்றிட வேண்டி தேவையான ஊக்கத்தினை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நித்திய குருவான இறைவா, உம் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து உமது பணியை செய்ய தம்மையே அர்ப்பணித்திருக்கின்ற அருட்தந்தை ஜான் ராபர்ட் அவர்களுக்காகவும் மற்றும் உதவி பங்கு தந்தை அனீஷ் அவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். உமது அன்பு கொண்டு செல்ல இருக்கும் எமது புதிய பங்கு தந்தை அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் திருத்தல வளர்ச்சிக்கு அவர் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி கொள்ளவும் தேவையான அருளையும் ஆசிரியும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதியும். குடும்பங்களில் ஒற்றுமையும் அமைதியும் சமாதானமும் நிலவும் நல்ல கிறிஸ்துவ குடும்பங்களாக வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எமது பங்கில் தேவ அழைத்தல் பெருக உம்மை மன்றாடுகின்றோம். உமது அன்பு பணியை செய்ய இளம் உள்ளங்கள் முன்வர அவர்களுக்கு நல்ல மனதினை தந்தருளும். நிலையான வாழ்வு உம்மிடம்தான் உள்ளது என்பதை புரிந்து உணர்ந்து வாழ இறை அழைத்தலை பெற்றுக்கொள்ள தூய ஆவியை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் மௌனமாக மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, நீர் உயிர்த்து விண்ணேற்றம் சென்று இந்த நாளிலே நாளை தினத்திலே உடைய துணையாளருடைய வருகையை கொண்டாடுகின்ற வேளையில் இன்று முதல் சனிக்கிழமை அன்னை மரியா ஒப்புவிடப்பட்ட நாளிலே நீர் மகனை அழைத்து இந்த பொறுப்பை கொடுத்தமது கிருபை என்று செலுத்துகின்றேன். இந்த பங்கை வழிநடத்திய முன்னாள் பங்கு தந்தையர்கள், முன்னாள் ஆயர்களை ஆசிர்வதி. இதற்கு முன்பாக இந்த ஆலயத்தை அதிகமாக செப்பரேட்டு அழகுபடுத்தி வழிநடத்திய பங்கு தந்தை விக்டர் இன்பராஜ் அவர்களையும் அவரோடு பணிபுரிந்த பங்கு உறுப்பினர்கள்
துணைத் தலைவர்கள், மரியாயின் சில உறுப்பினர்கள், அன்பிய மக்கள் மற்றும் அனைத்து சேர்த்துப்பட்ட மக்களையும், குடும்பங்களையும், இளம் உள்ளங்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், வேதியர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இன்று இந்த பணி பொறுப்பு நாளிலே என்னோடு வந்து என்னுடைய இந்த பணி பொறுப்பிலே நான் இருக்கேன் என்று உடனிருந்து எனக்காக ஜெபிக்கிற அனைத்து குருக்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும். எங்கள் மறை மாவட்டம் ஆசீர்வதியும். இன்னும் எங்கள் மறை மாவட்டம் எல்லா நிலையிலும் உயரவும், அதன் வழியாக இந்த சேத்துப்பட்டு திருத்தலம் இன்னும் ஒரு பேராலயமாக பங்காக உருவாகவும் நீரே எல்லாமாக நடத்தும்படியாக எங்கள் ஆண்டவராக அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன், என் தெய்வமே உன் பலிபீடமே. என் வாழ்வை அர்ப்பணித்தேன், என் தெய்வமே உன் பலிபீடமே. என்னாலுமே உனக்காகவே என் ஜீவனை தந்திடுவேன். என்னாலுமே உனக்காகவே என் ஜீவனை தந்திடுவேன். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன், என் தெய்வமே உன் பலிபீடமே. வெண்ணிற அப்பமாய் என்னையே தந்திட தேடி வருகிறேன். என் நிலை துறந்து என் நிறை தேவனை பாதம் அமர்கிறேன். என்னையே தந்திட தேடி வருகிறேன். என் நிலை துறந்து என் நிறை தேவனை பாதம் அமர்கிறேன். எல்லோரும் வாழ என்னை தந்து மகிழ்வேன். கல்வாரி பலியாய் நானாகி வாழ்வேன். எல்லோரும் வாழ என்னை தந்து மகிழ்வேன். கல்வாரி பலியாய் நானாகி வாழ்வேன். கல்வாரி பலியாய் நானாகி வாழ்வேன். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன், என் தெய்வமே உன் பலிபீடமே. பகைமை நீக்கி பாசம் வளர்க்க பணிந்து வருகிறேன். உன்னை வாழ்வை உதவும் மனதை மகிழ்ந்து தருகிறேன். பகைமை நீங்கி பாசம் வளர்க்க பணிந்து வருகிறேன். உண்மை வாழ்வை உதவும் மனதை மகிழ்ந்து தருகிறேன். பொய்யான முகமே புறம் தள்ளி வந்தேன். ஆபேல் பலி போல் என்னை ஏற்றுக்கொள்ளும். பொய்யான முகமே புறம் தள்ளி வந்தேன். ஆபேலின் பலி போல் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆபேலின் பலி போல் என்னை ஏற்றுக்கொள்ளும். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன், என் தெய்வமே உன் பலிபீடமே. என் வாழ்வையே அர்ப்பணித்தேன், என் தெய்வமே உன் பலிபீடமே. வெண்ணிற அப்பமாய் என்னையே தந்திட தேடி வருகிறேன். என் நிலை துறந்து என் நிறை தேவனை பாதம் அமர்கிறேன். பின்னிற அப்பமாய் என்னையே தந்திட தேடி வருகிறேன். என் நிலை துறந்து என் நிறை தேவனை பாதம் அமர்கிறேன். எல்லோரும் வாழ என்னை தந்து மகிழ்வேன். கல்வாரி பலியாய் நானாகி வாழ்வேன். எல்லோரும் வாழ என்னை தந்து மகிழ்வேன். கல்வாரி பலியாய் நானாகி வாழ்வேன். கல்வாரி பலியாய் நானாகி வாழ்வேன். என் வாழ்வையே அர்ப்பணித்தேன், என் தெய்வமே உன் பலிபீடமே.
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுமான திருப்பலி எல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் மக்களிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்க பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நினைவு நாளில் உம்மை நாங்கள் ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவில் நிலட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணமையின் மாட்சியை நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்ப நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராப்பின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவர் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகும்படி ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்தமை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வாக்கு நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்டமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று மாக்கு ஊழியம் புரிய தகுந்துடனே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையாக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். அன்பான ஆண்டவரே, அன்னையின் திருத்தலத்தில் அற்புதமாக ஆண்டவருடைய பணியை ஆற்றி பெருமணம் பங்கிற்கு செல்லுகின்ற அருட்பணி விக்டர் இன்பராஜ் அவர்களை ஆசீர்வதியும். ஆவியினால் நிரப்பியருளும். இறையாட்சியை முழுமையாக அர்ப்பணித்து அவர் வாழ்வதற்கு அவர் உடலில் ஆரோக்கியமும் உள்ளத்திலே திடமும் ஊட்டுவீராக. மறைமாவட்டத்தில் அற்புதமான பணிகளை ஆற்றி சேத்துப்பட்டு அன்னையினுடைய ஆலயத்தினுடைய பொறுப்பாளராக பணியாளராக பணியை தொடங்குகின்ற மொன்சிஞோர் ஜான் ராபர்ட் அவர்களை ஆவியினால் நிரப்பியருளும். இறையாட்சியை இன்னும் மறைமாவட்டமல்ல, இந்த தமிழகம் அளவில் இறையாட்சி கட்டி எழுப்புகின்ற வல்லமையுள்ள அவருடைய ஆவியின் வல்லமையை நீர் அவருக்கு அருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு மலர வேண்டும், நம்முடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு உயிர்த்த ஆண்டவர் கொண்டு வந்த அன்பையும் அமைதியும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போகுகின்றவர். மனிதர்களை இவருடைய இறைப்பணிக்காக நியமித்து அர்ச்சித்து அனுப்புகின்றவர். ஒவ்வொரு பணியாளரையும் பெயர் சொல்லி அழைத்து அவர்களை பணி வாழ்விற்கு அனுப்புகின்ற ஆண்டவர் இயேசு இன்று நம்மை தேடி வந்திருக்கின்றார். இன்று என்னுடைய பணி பொறுப்பிலே இதை சேர்த்துப்பட்ட மக்களையும் இந்த திருத்தலத்தையும் இங்கே வந்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு. என்னுடைய அன்பின் விருந்திற்கு, உறவின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஒளியாகி வழியாகி அன்பாகி அருளாகி ஒளியாகி வழியாகி அன்பாகி அருளாகி நெஞ்செல்லாம் நிறைவாகவா என் தேவனே என் தேவனே என்னையாளவா என் தலைவனே என்னை மீட்கவா அன்பொன்று என்னை ஆளவா என் இயேசுவே என்னில் வா என்னோடு உறவாடவா என் இயேசுவே என்னில் வா முதலாகி முடிவாகி மகனாகி துணையாகி மூன்றாகி ஒன்றானவா முதலாகி முடிவாகி மகனாகி துணையாகி மூன்றாகி ஒன்றானவா கருவாகி உருவாகி அருளாகி பொருளாகி கருவாகி உருவாகி அருளாகி பொருளாகி ஆகி மீட்பானவா அருளாளனே அருளாளனே என்னை மீட்கவா அன்பாளனே என்னை தேற்றவா கரம் தந்து அரவணைக்கவா என் இயேசுவே என்னில் வா என்னோடு உறவாடவா என் இயேசுவே என்னில் வா அன்றுக்குரியவர்களே, இப்பொழுது நன்றி மன்றாட்டு சொல்லி முடிந்த பிறகு நாம் அப்படியே அமர்வோம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும். குறிப்பாக நம்முடைய அன்பு தந்தையர்கள் 33 பேர் வந்திருக்கின்றார்கள். நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் உடனடியாக செல்ல வேண்டும். எனவே அவர்களுக்கு நான் முதலில் நன்றி செலுத்தி விடுகின்றேன். பிறகு உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துவேன். எல்லோரையும் நான் நன்றியோடு நினைக்கின்றேன், பெருமிதமாக நினைக்கின்றேன், பேருவகையாக நிற்கின்றேன். எனவே யாரும் கலைந்து செல்ல வேண்டாம். இப்பொழுது நன்றி மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அப்படியே அனைவரும் அமருவோம். ஏற்புரை என்று தந்தை அவர்கள் சொன்னார்கள். அந்த ஏற்புரையை அங்கு சொல்வதற்கான இங்கே முதலிலே நான் அனைவருக்கும் சொல்லிவிடுகின்றேன். கொஞ்சம் நேரம் எடுக்கும், இருந்தாலும் இது என்னுடைய கடமை, என்னுடைய பெருமை, என்னுடைய மகிழ்ச்சி. அது உங்களுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சேத்துப்பட்டு வாழ் என் அன்பு மக்களே. சேத்துப்பட்டு எனக்கு புதியதல்ல, ஏற்கனவே தந்தை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நான் சிறுவனாக இருந்த பொழுது இங்கே பாத யாத்திரையாக வந்திருக்கின்றேன் பெற்றோர்களோடு. 84, 85 நான் இங்கு களப்பணி ஆற்றுவதற்காக ஒரு வருடம் நம்முடைய ஆயர் தாவிதலத்திலே பிரதராக நான் பணியாற்றினேன். 90லிருந்து 93 வரை 3 ஆண்டுகள் உதவி பங்கு தந்தையாக இங்கே நான் பணியாற்றியிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, முதன்மை குருவாக இருந்த பொழுதும் சரி, பரிபாளர் இருந்த பொழுதும் சரி, நம்முடைய சேத்துப்பட்டு திருத்தலத்திற்கு நான் நாடி தேடி ஓடி ஆசையாக வந்திருப்பது உங்களுக்கு தெரியும்.
இந்த ஆலயம் செப்பனிட்டு திறக்கப்பட்ட பொழுதும் சரி, நம்முடைய மலைக்கோயிலில் அந்த பாதைகள் அமைக்கப்பட்ட பொழுதும் சரி, எல்லா நிகழ்வுகளிலும் நான் வந்திருப்பது இந்த சேத்துப்பட்டை மட்டுமல்ல, சேத்துப்பட்ட அன்னை லூர்து அன்னையையும் சேத்துப்பட்ட மக்களாகிய உங்களையும் நான் அதிகம் அன்பு செய்வதன் அடையாளம் தான் இது. எனவே அந்த வகையிலே இந்த சேத்துப்பட்டு பங்கு பொறுப்பை நான் ஏற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நான் பிறகு சொல்லுகின்றேன் இதனுடைய திட்டம், விஷன் அண்ட் மிஷன் என்ன என்பதை நான் பிறகு சொல்லுகின்றேன். இந்த நல்ல நாளிலே இந்த பங்கிலே இருந்தபொழுதுதான் நம்முடைய அன்பு தம்பிகள் இந்த பாடல் குழுவை நான் நியமித்தேன், அவர்களை ஆரம்பித்தேன். இன்று வரை அவர்கள் சிறப்பாக பாடிக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கிருந்து மறை மாவட்ட அளவிலே வின்சென்ட் பால் சபையில் அவர்கள் நடத்திய அந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் காம்படிஷனில் இங்கிருந்து நம்முடைய பிள்ளைகளை அழைத்து சென்று சேத்துப்பட்டிற்கு முதல் பரிசை வாங்கி கொண்டு வந்த காலமும் அந்த காலம்தான். அது மட்டுமல்ல, இங்கிருந்து தான் நான் முதல் புத்தகத்தை நிறைவாளி நோக்கிய சிலுவை பயணம் என்ற புத்தகத்தையும் அர்ப்பணமா ஆதாயமா என்ற புத்தகத்தையும் நான் சேத்துப்பட்டிருக்கும் தான் அதை எழுதி வெளியிட்டேன். அது மட்டுமல்ல, இங்கிருந்து தான் நான் இளம் குருவாக 2 ஆண்டு இளம் குருவாக இருந்த பொழுது இங்கிலாந்திற்கு என்னை ஆண்டவர் அழைத்து சென்றார் ஒரு மியூசிக் கோர்ஸுக்காக. அதுவும் இங்கே நடந்தது. இப்படி எண்ணற்ற புதுமைகள், எண்ணற்ற அதிசயங்கள், அற்புதங்கள் இந்த சேத்துப்பட்டு மண்ணிலே இந்த தூய லூர்து அன்னை திருத்தலில் நடந்தது என்பது எனக்கு மிகுந்த ஆனந்தம். அது உங்களுக்கு பெருமையாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இங்கே இருந்த பொழுதுதான் நான் கர்மாத்தூரிலே பிஏ ஃபிலாசபியில் படிக்கின்ற பொழுது முதல் கல்லூரியிலே காமராஜ் பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவனாக வந்து கோல்டு மெடல் வாங்கினேன். அதுவும் இந்த திருத்தலத்தில் இருக்கும் பொழுது தான் எனக்கு நடந்தது என்பதை நான் அன்னைக்கு பெருமையாக அதை சூட்ட விரும்புகின்றேன். எனவே இந்த நல்ல நாளிலே நான் இந்த அன்னையை மகிமைப்படுத்துகின்றேன். தூய லூர்து அன்னை நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டாள். அவளுடைய புதல்வனாகிய நான் அவளை அன்பு செய்வது அவளுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். எனவே அந்த அன்னையினுடைய இந்த திருத்தலத்தில் நான் பணியாற்றுவதை உதவி பங்கு தந்தையாக பணியாற்றுகிறார், பங்கு தந்தையாக பணியாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அது உங்கள் ஒவ்வொருவருடைய, நம்முடைய இது பணியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கின்றேன். அடுத்ததாக என்னுடைய இந்த வளர்ச்சியிலே பயணம் செய்தவர்கள் நம்முடைய முன்னாள் ஆயர்கள் அந்தோனிமுத்து ஆயர் அவர்கள் என்னை இளம் குருமடத்திற்கு அனுப்பினார்கள். மைக்கேல் அகஸ்டின் ஆண்டவர் என்னை குருவாக அபிஷேகம் செய்தார்கள். சின்னப்பா ஆண்டவர் அவர்கள் என்னை சென்ட் பால் செமினரிக்கு ப்ரொஃபஸராக அனுப்பி வைத்தார்கள். சவுந்தரராஜ் பிஷப் அவர்கள் என்னை முதன்மை குருவாக அழகு பார்த்தார்கள். நம்முடைய புதிய ஆயர் அம்ப்ரோஸ் அவர்கள் இங்கே சேத்துப்பட்டு இந்த தூய திருத்தலத்திற்கு என்னை இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதைத்தான் நான் பெருமையாக அவர்களுக்கு நான் சாற்ற விரும்புகின்றேன். மூன்றாவதாக என்னுடைய சகோதர குருக்கள், இன்றைக்கு இத்தனை 33 குருக்கள், என்னுடைய மூத்த குருக்கள், மூத்த சகோதரர்கள், என்னுடைய வகுப்பு தோழர்கள், என்னை அன்பு செய்கின்ற இளம் குருக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், என்னுடைய மாணவர்கள், நம்முடைய ஞானசேகர் போல என்னுடைய மாணவர்கள், இப்படி பலதரப்பட்ட நம்முடைய அன்பு சகோதர குருக்கள், அவர்களையும் நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது அவருடைய அன்பு, கரிசனை, அக்கறை, எனக்கு வழிகாட்டுதலாக முன்னோடிகளாக இருந்த மூத்த குருக்கள், என்னோடு சமமாக பழகி என்னை அன்பு செய்த என்னுடைய வகுப்பு தோழர்கள், எனக்காக ஜெபித்து இந்த 12 வருடங்கள் மறை மாவட்டத்திலே பணியாற்றுவதற்காக எனக்காக உறுதுணையாக இருந்த இத்தனை அன்பு சகோதர குருக்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அவருடைய ஜபத்திற்காக, உடன் தோழமைக்காக, அவருடைய அனைத்து அன்பிற்கும், கரிசனைக்கும், பாசத்திற்கும் நன்றி சொல்லுகின்றேன். எனவே அனைவரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். குறிப்பாக இந்த மறைக்கோட்டத்தின் முதன்மை குருவாக, இந்த பங்கினுடைய அதிபராக, இந்த பங்கினுடைய பங்கு தந்தையாக கடந்த 8 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி மறை மாவட்டத்திலிருந்து எந்த ஒரு உதவியும் பெறாமல் தன்னுடைய முயற்சியினாலே மக்களிடமிருந்தும் அவருடைய பங்களிப்பிலிருந்தும் இந்த அருமையான இந்த பீடத்தை அலங்கரித்தும் தேரை நமக்கு செய்தும் பிறகு நமக்கு மலை அந்த பாதையை அமைத்தும் இப்படி எண்ணற்ற புதுமைகளை இங்கே செய்திருக்கின்ற இன்றைக்கு நன்றியோடு நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்லுகின்ற
புதிய பங்கிற்கு செல்லவிருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தை, என்னுடைய தோழர், அன்பு நண்பர், பாசத்திற்குரிய பேரொரு தந்தை விக்டர் என்பராஜ் அடிகள் அவர்களை நான் அன்றோடு நினைத்து பார்த்து கைகளை தட்டி நாம் அவருக்கு வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். காரணம், நான் முதன்மை குருவாக இருந்தவர்களும் சரி, பரிபாலர் இருந்தவர்களும் சரி, ஆலோசகர் தந்தையின் ஒன்றாக இருந்து பக்கபலமாக இருந்து அவர்கள் பணி செய்தவர்கள். இந்த சேத்துப்பட்டு இத்தனை பணிகள் நான் பரிபாலராக இருந்த பொழுது அவர்கள், நான் சொன்னது, அவர் என்னிடம் காசு கேட்டார். என்னிடம் காசுலாம் கேட்காது, ஆனால் அன்னையின் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தையை நம்பி இன்றைக்கு இத்தனை அருமையான பணிகளை அவர் செய்திருப்பது நம்முடைய மறை மாவட்டத்திற்கு பெருமை, இந்த மண்ணிற்கு பெருமை, இந்த திருத்தலத்திற்கு பெருமை, நம் அனைவருக்கும் பெருமை. அது எனக்கு ஒரு சிறப்பாக கருதி நான் அவரை அன்போடு அவரை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன், அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அடுத்ததாக இந்த சேத்துப்பட்டு மக்கள், நான் சொன்னது போல நீங்கள் என்னை அன்பு செய்திருக்கிறீர்கள், அதனால்தான் அன்னை உங்களிடம் மீண்டும் என்னை அழைத்து வந்திருக்கின்றார்கள். இந்த சேத்துப்பட்டு திருத்தலம் இதனுடைய வருங்கால பணிகளை நான் பரிபாலராக இருக்கின்ற பொழுதே நான் சில விஷன் இதற்காக வைத்திருந்தேன். ஆனால் நான் அங்கு வருவேன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் அன்னை மரியாள் அழைத்து வந்திருக்கின்ற ஒருவேளை அதையெல்லாம் அவள் செய்ய வேண்டும் என்பதற்காக 5 திட்டங்கள் இருக்கின்றன. அந்த 5 திட்டங்கள் எதற்காக? இந்த திருத்தலம் நம்முடைய தமிழகத்தில் ஒரு பசிலிக்காவாக மாற வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். அதுதான் அன்னையினுடைய சிறப்பு என்பதை நாம் ஏற்கனவே அதை தமிழக ஆயர் பேரவைக்கு தெரிவித்து விட்டோம். அவர்களும் பங்கு தஞ்சிடம் சொல்லி அதற்கான பணிகளை ஆரம்பியுங்கள், ஆனால் ஆயர் வந்த பிறகுதான் அதை நாம் அபிஷியலாக ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள். எனவே அந்த பணி சிறப்பாக நடைபெற வேண்டும். தந்தை விக்டர் அவர் அமைத்த அந்த பணிகள் தொடரப்பட வேண்டும். அது இன்னும் பசிலிக்காக மாற வேண்டும். அதற்கு வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, வருடத்தில் ஒரு முறை மட்டும் விழா கொண்டாடுவதல்ல, மாதத்தில் ஒரு முறை கிரிவலம் வருவதல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்திலே, இந்த பங்கு வளாகத்திலே ஆன்மீக மறுமலர்ச்சி நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். பல ஆன்மீக செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 3 மணி அந்த இறை இறக்கத்தின் ஜெபமாலை இங்கு ஒவ்வொரு நாளும் சொல்லப்பட வேண்டும். அதே போல் நாள் முழுவதும் காலை திருப்பலி முடிந்து ஆரம்பித்துடனே நற்கருணை ஆராதனை, மாலை அந்த இறையிறக்கத்தின் ஜெபமாலை முடிகின்ற பொழுது ஆசிரோடு அது முடிக்கப்பட வேண்டும். இவைகளை நாம் ஆன்மீக பணிகளாக முதலில் தொடங்குகின்ற பொழுதுதான் இந்த திருத்தலமானது பேராலயமாக பசிலிக்காக மாறும். அதற்கான சில விதிமுறைகள் இருக்கின்றன. அதை பிறகு நாம் ஒருவராக பகிர்ந்து கொண்டு அதற்கான வழிமுறை நாம் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்ஸ் அவர் சொன்னது, இது கூட்டொருங்கிணைக்க திரு அவை, இயைந்து பயணிக்கின்ற திரு அவை. இட்ஸ் அ சினடல் சர்ச், இட்ஸ் அ பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். நாம் எல்லாம் பயணிகள், நம்பிக்கையாளரின் பயணிகள். எனவே இந்த திருத்தலத்தின் இந்த வளர்ச்சியை நான் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் சேர்ந்து செய்வோம். கண்டிப்பாக லூர்து அன்னை நம்மை கைவிட மாட்டாள். இதை அவளே உயர்த்துவாள். தொன்போசு சொன்னார்கள், என்ன சொன்னார்? இது என்னுடைய பணி அல்ல, அந்த ஆலயம் கட்டுவது உன்னுடைய பணி, நீயே செய்து கொள் என்று சொன்னார். அதிசயம் நடந்தது. அவ்வளோ பெரிய பேராலயம் அங்கே கட்டப்பட்டது. அதே போல தான் இந்த நிகழ்வுகளும் இங்கே நடைபெறும் என்பதை திண்ணமாக நம்பிக்கை வைத்து அது உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் சேர்ந்து செய்வோம். மண்ணின் மைந்தர்கள், மண்ணின் மக்கள், ஆசிரியர் பெருமக்கள், அருள் சகோதரிகள், இன்னும் பங்கு பேரவை பொறுப்பாளர்கள், தலைவர்கள், வேதியர்கள், இளம் உள்ளங்கள், குழந்தை செல்வம் அனைவரும் இணைந்து நாம் இதை செய்வோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு இன்றைக்கு நாம் புறப்பட்டு செல்வோம். இந்த பயணம் நாம் தொடங்குவோம். அதற்காக இந்த மண்ணின் மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன், நன்றியோடு கரம் குவிக்கின்றேன். 5 திட்டங்கள் இருக்கின்றன. அதை நான் போக போக என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது நடைபெற வேண்டும். அது நடைபெறும் அன்னையின் அருளால். இந்த நல்ல நாளிலே இந்த அருமையான வரவேற்பை நமக்கு அளித்த நம்முடைய பங்கு தந்தை விக்டர் என்பராஜ் அவர்களுக்கு நான் மிகவும் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். இவ்வளவு அருமையாக அதை அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். அவரோடு இணைந்து நம்முடைய பங்கு பேரவை துணைத் தலைவர் இயேசுபாதம் மற்றும் அனைத்து முன்னாள் இந்நாள் பங்கு பேரவை தலைவர்கள், பொறுப்பாளர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபைகளின் பொறுப்பாளர்கள்,
மற்றும் இந்த திருத்தலத்தினுடைய ஒரு பேருபகாரி என்று சொன்னால் அது எனக்கு 40 வருடங்களாக நண்பராக இருந்து நமக்கு உதவி செய்கின்ற நம்முடைய மருத்துவர் டாக்டர் ஜெயக்குமார் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் நமக்கு இத்தனை பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வின்சந்தை பால் சபையினுடைய தலைவராகவும் இருக்கின்ற அந்த வின்சந்தை பால் சபைக்கும் மற்றும் இந்த நிகழ்வுகளை எடுத்து செய்த இளம் உள்ளங்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் மண்ணின் மைந்தர்கள் அனைத்து தந்தையர்கள் அவர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த கரங்களை குவித்து நான் அவர்களுக்கு நன்றி நன்றி என்று கரம் தட்டி நாம் அவர்களுக்கு நன்றியை வாழ்த்தாக உரித்தாக்கிக் கொள்வோம். சிறப்பாக நான் உருவாக்கி பாடி இன்றும் பாடிக்கொண்டு நம்முடைய பாடல் குழு நம்முடைய சாம்சன் மோசஸ் மேரி இவர்களோடு சேர்ந்து ஆமலா இவரெல்லாம் சேர்ந்து இன்னும் அவர்கள் பாடிக்கொண்டே இருப்பது இந்த அன்னைக்கு ஒரு புகழ். அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். தொடர்ந்து இந்த பங்கை இத்தனை ஆண்டுகள் வழிநடத்திய முன்னாள் பங்கு தந்தையர்கள் முன்னாள் உதவி பங்கு தந்தையர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். இது ஒரு நாள் முடிவதல்ல, ஒரு இரவு முடிவதல்ல. முன்னால் இருந்த பழைய அந்த நினைவுகள் இந்நாள் அது செயலாக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்ந்து செயலாக்கப்பட வேண்டும். இதுதான் அன்னை விரும்புகின்றால். அதை நாம் அனைவரும் சேர்ந்து செய்வோம். இது ஒரு முக வளர்ச்சி மட்டுமல்ல, பன்முக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். ஆன்மீகம், பொருளாதாரம், கல்வி, பண்பாடு, கலாச்சாரம், அரசியல் இத்தனை முனைகளிலும் இந்த சேத்துப்பட்டு மண் மக்கள் வளர வேண்டும். அதைத்தான் அன்னை மரியாள் லூர்தனை எதிர்பார்க்கின்றார்கள். அதற்காக நாம் சேர்ந்து உழைப்போம். இந்த கூட்டொருங்கிணைக்கு இணைந்த பயணத்திலே நாம் அனைவரும் கலந்து கொள்வோம். இந்த நல்ல வேளையிலே இங்கே வந்திருக்கின்ற அனைத்து தந்தையர்களையும் நான் வாழ்த்த விரும்புகின்றேன். இந்த நல்ல நிலையிலே என்னோடு பணிபுரிவதற்காக ஆயரால் நியமிக்கப்பட்டவர்கள் நம்முடைய பங்குக்கு புதியதாக அட்மினிஸ்ட்ரேட்டராக நிர்வாகியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய அன்பு தந்தை ஜெயக்குமார் அவருக்கு நாம் கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவரையும் வருகின்ற வரவேற்போம். பிறகு பங்குக்கு உதவி பங்கு தந்தையாக இருந்து நம்முடைய ஆயர் தாவீது சிறுவர்த்தையும் பராமரித்து பாதுகாக்க வந்திருக்கின்ற நம்முடைய அன்பு தந்தை உதவி தந்தை அனிஷ் அவர்களையும் நாம் அன்போடு கைத்தட்டி வரவேற்போம். நாம் அனைவரும் சேர்ந்து செய்வோம். குறிப்பாக நம்முடைய மாதாமலையிலே நமக்கு பல ஆண்டுகள் இருந்து ஆன்மீக பணி ஆற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு தந்தை ஒய் அந்தோணிராஜ் அவர்களையும் நன்றியுடன் நாம் நினைத்து பார்க்கிறோம். தொடர்ந்து அவர்கள் மீண்டும் வந்து அந்த ஆற்றுப்படுத்தல் பணியையும் ஆன்மீக பணியும் செய்வார்கள். எனவே அத்தனை நல்ல செயல்களுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நான் பெயர்களை வாசிக்க இது ஒரு சின்ன ஒரு அடையாளம் தான். இத்தனை தூரம் கடந்து இந்த முதல் சனிக்கிழமை அதையெல்லாம் அவர்கள் முடித்துவிட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் நம்முடைய அழைப்பிற்காக என்மேல் கொண்டிருக்கின்ற அன்பிற்காக என்மேல் கொண்டிருக்கின்ற அந்த பாசத்திற்காக அவர் வந்திருக்கின்ற அனைத்து குருக்களையும் நான் நன்றி நினைத்து பார்த்து இப்பொழுது முதலாக இந்த பணி பொறுப்பை எனக்கு அளித்த நம்முடைய புதிய முதன்மை குரு பேரறிஞர் ஜான் நிக்கோலாஸ் அவர்களை நன்றியோடு கரம் தட்டி நாம் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். இந்த பொன்னாடை நாம் அவருக்கு போர்த்தி மகிழ்கின்றோம். 2 பேரும் கூட நான் போத்துறேன், மீதி யாரும் மற்றெல்லாம் போத்துவாங்க. நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை இத்தனை சிறப்புகளுக்கும் உரியவர். அவர்கள் என்னோடு சேர்ந்து பணியாற்றி அனைத்து பணிகளுக்கும் நன்றி நன்றி என்று சொன்னால் போதாது. ஆனாலும் என்னுடைய அன்பையும் என்னுடைய ஜபங்களையும் நன்றியும் இந்த பொன்னாடை வழியாக நான் அவருக்கு போர்த்துகின்றேன். அது ரியல் சில்க்கு புடவை தான், யாருக்காவது கொடுப்பார் அது. அதனால் நான் அவருக்கு அதை போர்த்துகின்றேன். என்றால் அவர் செய்த காரியங்களுக்கு அன்னை மரியாள் அவள் துணை புரிவாள். இந்த நல்ல திருப்பலிக்கு அருமையான முறையிலே மறையுரை ஆற்றி தூய ஆவியினுடைய துணையாருடைய வருகையை சொல்லி எனக்கும் அதை ஒப்புமைப்படுத்தி அந்த ஆவின் அருள் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வளர்ச்சியிலே அதிக அக்கறை கொண்டு நம்முடைய முன்னாள் பொருளாளர் தந்தை என்னுடைய பேரன்பு தந்தை பாசத்திற்குரிய பங்கராஸ் அவர்கள் நான் இருக்கின்ற பொழுது அவர்கள் குளப்பூரிலே பெரிய குளப்பூரில் அவர்கள் பணியாற்றினார்கள். எனவே அவருக்கு இந்த பொன்னாடையை நான் அன்பு பரிசாக போர்த்துகின்றேன். அடுத்ததாக தந்தை லூர்து சாமி திருவண்ணாமலை VF
முன்னாள் நம்முடைய மறை மாவட்டத்திலே பல பொறுப்பில் இருந்து இறுதியாக தமிழக ஆயர் பேரனுடைய பொது பணிக்குழுவினுடைய பொதுநிலையினுடைய செயலராக இருந்து செயலாற்றிய இப்பொழுது திருவண்ணாமலை விஎஃப் தந்தை பிறர் தந்தை லூர்துசாமி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை நம்முடைய புதிய தந்தையர்கள் போர்த்துவார்கள். அடுத்ததாக தந்தை ஞானஜோதி அவர்கள் முன்னாள் டிஎம்எஸ் மையத்தினுடைய இயக்குநராக இருந்து முன்னாள் திருவண்ணாமலை பங்குதந்தையாக இருந்து இப்பொழுது நம்முடைய குழந்தை இயேசு திருத்தலத்துடைய அதிபராக இருக்கின்ற ஞானஜோதி அவர்களுக்கு இந்த பொன்னாடை அன்பினாடையாக போர்த்துகின்றோம். அடுத்ததாக நம்முடைய முன்னாள் பொருளாளர் ஃபாதர் டேனியல், என்னுடைய மண்ணின் மைந்தர், என்னுடைய நண்பர் டேனியல் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை நாம் போர்த்துகின்றோம். அடுத்ததாக நம்முடைய என்னோடு இருந்து பக்கபலமாக இருந்து ஆலோசந்தையாக இருந்து பணிகளை செய்து நம்முடைய மறை மாவட்டத்தின் மேலாளர் தந்தையாக இருந்து பல பணிகளை ஆற்றியிருக்கின்ற அன்பிற்கு பாசத்திற்கும் இடையே தந்தை பேரெடுத்ததை கிளமிரோசாரி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை நாம் போர்த்துகின்றோம். அடுத்ததாக இன்றைய நம்முடைய மறை மாவட்ட ஜுடிஷியல் வீக்கராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அன்பு பாக தம்பி வின்சென்ட் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை நாம் போர்த்துகின்றோம் நன்றியாக. அடுத்ததாக என்னுடைய வகுப்பு தோழர் இருதயராஜ் பவித்ரம் பகுத்தந்தை அவர்களுக்கு நன்றியாக இந்த பொன்னாடையை போர்த்துகின்றேன். என்னோடு இருந்து ஆலோசந்தையாக இருந்து நம்முடைய விஎஸ்எஸ் மையத்தினுடைய சமூக சேவை மையத்தினுடைய இயக்குநர் தந்தையாக இருந்து எனக்கு பேத ஆர்வளித்த அன்பிற்குரிய தந்தை பேரர் தந்தை ஜேம்ஸ் அவர்களுக்கு நம்முடைய பொன்னாடையை போர்த்துகின்றோம். அடுத்ததாக ஃபாதர் என்டி இருதராஜ் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய இயக்குநர் தந்தை சிபிசி அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த மண்ணின் மைந்தர் சேகர் பி ஞானசேகர் அவர்களுக்கு நம்முடைய அன்பின் ஆடையாக போர்த்துகின்றோம். இன்னொரு மண்ணின் மைந்தர் தேவசகாயம் அவர்களுக்கும் இந்த நன்றி நாடையை போர்த்துகின்றோம். ஜோசப்சன் நம்முடைய விருது விலையினான் ஆங்கில பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகின்றேன். மற்றும் நம்முடைய மறை கோட்டத்தின் தந்தையர்கள் கிரகரி நரசிங்கபுரம் பங்கு தந்தை அவர்களுக்கும் நன்றி. என்னுடைய பங்கு தந்தை மாறன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக என்னுடைய வெல்விஷர் பேரர் தந்தை பௌத்த குரு ஜேம்ஸ் வின்சென்ட் அவர்களுக்கு நன்றியாக இந்த பொன்னாடையை போர்த்துகின்றோம். தொடர்ந்து இந்த மறைக்கோட்டத்தினுடைய தந்தை குலப்புலர் பங்கு தந்தை பால் வேளாங்கண்ணி என்னுடைய மாணவர் தியாலஜி மாணவர் அவருக்கும் நன்றிகள். தந்தை மோட்சநாதன் இந்த மறை மாவட்டத்தினுடைய தூய ஆவியினுடைய அந்த பணி குழுவினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து அலெக்சாண்டர் மற்றும் என்னுடைய மண்ணின் மைந்தர் ஜோனாஸ், நம்முடைய காட்டேரி கங்காபுரம் பங்கு தந்தை லூர்து செல்வம் மற்றும் என்னுடைய மண்ணின் மைந்தர் சார்ல்ஸ் எஸ்டிபி கமல், நம்முடைய கோட பங்கு நிறுவனத்திற்கு உதவியாக வந்திருக்கின்ற கமல், அதற்கு இயக்குநராக இருக்கின்ற ரிச்சர்ட் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து எனக்கு 2 ஆண்டுகளாக செயலராக இருந்து அருமையாக பணி செய்த தம்பி ஜீவகன் மண்ணின் மைந்தர் அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டு. போச்சுட்டாங்களா இல்லையா? அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து இன்னும் நம்முடைய மண்ணின் மைந்தர் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து தந்தையர்களுக்கும் பிரபு அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பிறகு ராந்தம் கொரட்டூர் பங்கு தந்தை நம்பிக்கைராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஐ திங்க் ஐ ஹவ் டன் எவ்ரிபடி. அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. அன்பு தந்தையர்களே, நீங்கள் என் மீது கொண்ட இந்த அன்பிற்கும் பாசத்திற்கு மட்டுமல்ல, இந்த சேத்துப்பட்டு திருத்தலத்தின் மீது இந்த அன்னையின் மீது கொண்டிருக்கின்ற அந்த அசைவிடமிடாத நம்பிக்கை நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து இந்த திருத்தலத்திற்கு வர வேண்டும் உங்களுடைய பங்கு மக்களோடு என்று அன்போடு நான் வேண்டுகோளை வைக்கின்றேன். இது நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய திருத்தலம், நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய பசிலிக்காவது மாற வேண்டும். அது நம் கையில் இருக்கின்றது. அதை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய நம்பிக்கையோடு உங்களுக்கு நான் நன்றிகளை மீண்டுமாக தெரிவித்து கொண்டு, மாதா தொலைக்காட்சி வந்திருக்கின்ற அன்பு தம்பிகளுக்கும் அதை வழிநடத்துகின்ற சுதர்சன் தந்தை அவர்களுக்கும் நன்றிகள். இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய ஃபோட்டோகிராஃபர் அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்முடைய பங்கு மக்கள், நீங்கள் தான் இந்த திருத்தலத்தினுடைய உயிர் நாடிகள்.
நீங்கள் என்னை அன்பு செய்யுங்கள், நான் உங்களை அன்பு செய்கின்றேன். அதற்காக தான் நாம் வந்திருக்கிறோம். சேர்ந்து பயணிப்போம், சேர்ந்து செய்வோம். அன்னை நம்மை வழிநடத்துவாள். நம்முடைய பங்கிலே திருத்தலத்திலே பணியாற்றும் அனைத்து நிறுவனங்களின் அருள் சகோதரிகள், நம்முடைய சென்ட் ஆன்ஸ் மற்றும் சென்ட் தாமஸ் மற்றும் கொன்சாகா அந்த மலையில் இருக்கின்ற அருட் சகோதரிகள், இப்படி அருட் சகோதரர் வந்திருக்கின்றார்கள். சலசியே அருட் சகோதரி என்னுடைய சித்தி ஆகத்தா அவர் வந்திருக்கின்றார்கள். ஆறுலிருந்து வந்திருக்கின்ற அருட் சகோதரிகள், போலிருந்து வந்திருக்கின்ற அருட் சகோதரிகள், இன்னும் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரியல. அவர் அனைவருக்கும் கரம் தட்டி நாம் ஒரு முறையாக நன்றி 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 என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை தினத்திலே நமக்கு திருப்பலி எப்படி என்று நம்முடைய தந்தை சொல்வார்கள். அதைத் தொடர்ந்து அவரை நாம் நாளை மாலையிலே அழைத்து சென்று, அனைவரும் வந்திருந்து அழைத்து சென்று பெருமணத்திலே நாம் அவரை அன்போடு விட்டு வருவோம். அவர் அங்கே விடப்படவில்லை, வருவார் மீண்டும். இருந்தாலும் பணி நிமித்தமாக அவர் அங்கே செல்லவிருக்கின்றார். அனைவரும் சேர்ந்து அவரை நாம் வழி அனுப்பி அங்கே சென்று அவருக்கு ஜெபிப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. புதிய பங்கு தந்தை, பழைய நண்பர், நம்முடைய முன்னாள் பரிபாலகர் தந்தை அவர்கள் நம்முடைய சேத்துப்பட்டு மறைக்கோட்டத்தின் முதல்வராக, பங்கு தந்தையாக, அதிபராக பொறுப்பேற்றிருக்கும் அவரை உங்கள் அனைவரின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து அன்போடு அரவணைத்து வரவேற்கின்றேன். இரண்டாம் முறையாக முதன்மை மறை மாவட்டத்தின் முதல் குருவாக பொறுப்பேற்று வருகை தந்திருக்கின்றார்கள் நமது பாசமிகு மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரொழி தந்தை ஜான் நிக்கோலாஸ் அண்ணன் அவர்கள். நான் குருவாகி உதவி பங்கு தந்தையாகி பணிப்பொறுப்பை பங்கு தந்தையாக ஏற்கின்ற பொழுது தச்சாம்பாடி தான் என்னுடைய முதல் பங்கு. அதிலே மிகவும் வழிகாட்டியாக ஒரு அண்ணனாக இருந்து, அவர் மண்ணின் மைந்தர், தச்சாம்பாடியின் மண்ணின் மைந்தர். அவரிடம் அதிக ஆலோசனைகளை பெற்றிருக்கிறேன். மிகவும் பாசத்தோடும் அன்போடும் என்னை வழிநடத்தியிருக்கின்றார்கள். இதோ இந்த முறை இரண்டாம் முறையாக சேத்துப்பட்டுக்கு வந்திருக்கின்றார் முதன்மை குருவாகி. எனவே அவரையும் இந்த நேரத்திலே உங்கள் அனைவரும் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 2 குருக்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் உதவி பங்கு தந்தையாகவும் ஜெயக்குமார், அனீஷ் அவர்கள் புதிய பங்கு தந்தையோடு பணியாற்ற இருக்கின்றார்கள் நமது பங்கிலே. எனவே அவர்களையும் வரவேற்று இந்த பொன்னாடை அணிவிக்கின்றேன். இன்றிலிருந்து என்னுடைய மறைக்கோட்டம் திருவண்ணாமலையின் முதன்மை குரு பாசமிகு பூபதி என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற பேரொழி தந்தை லூர்து சாமி அவர்கள் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கின்றார். பல முறை திருவிழாவுக்கு வந்திருக்கின்றார், அழைத்திருக்கின்றேன். நல்ல மறைவுரை ஆற்றக்கூடியவர், திறமையானவர். மறை மாவட்ட அளவில் அல்ல, இந்திய அளவிலே மிக அதிகமான பொறுப்புகளை ஏற்றவர். அத்தகைய ஒரு பழம்பெரும் அனுபவசாலியிடம், உள்ள குருவிடம் நான் அந்த மறைக்கோட்டத்தினுடைய ஒரு சிறிய குருவாக நான் செல்கின்றேன். எனவே தந்தை அவர்கள் என்னை மீண்டும் வழிநடத்த இருக்கின்றார். அதற்கு வருகைக்காக இந்த நன்றியை இந்த காணிக்கையாக ஆக்குகின்றேன். மேலும் நம்முடைய மறை மாவட்டத்தில் பல ஆண்டுகள் பொருளாளராக இருந்து, இப்பொழுது மிகப்பெரிய பள்ளியின் தாளராக இருந்து, அந்த பள்ளியையும் நம் மறை மாவட்டத்திற்காக கொடுத்துகின்ற தியாகம் நிறைந்த நமது மறை மாவட்டத்தின் பெரிய குரு பங்குராஜ் தந்தை அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து வரவேற்கின்றேன். மேலும் அனைத்து குருக்களையும் இந்த நேரத்தில் அன்போடு அழைக்கின்றேன். பேரொழி தந்தை ஞானஜோதி அவர்கள் மற்றும்
டேனியல் தந்தை அவர்கள், ஜேம்ஸ் விசன்ட் அவர்கள், இறுதிராஜ் மற்றும் உள்ள அனைத்து குருக்களையும் இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். நமது திருத்தல பங்கினை சீரும் சிறப்புமாக இதுவரை வழிநடத்திய நமது அருட்தந்தை இன்பம் அவர்கள் துன்பம் நீக்குகின்ற தம்பி, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். புதிதாக நமது பங்கு தந்தையாக மறைக்கோட்ட அதிபராக பணியேற்றிருக்கின்ற தந்தை ஜான் ராபர்ட் அவர்களுக்கு மறை மாவட்டத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து நன்றி செலுத்துகின்றேன். இப்பொழுது இறுதி ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனிதனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் என்றும் நிலைத்து வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நீருடன் எழுந்தோம் புகழ் பாட கலங்கமே இல்லா கன்னிகையே துலங்கிடும்